ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்து ஹேவிங் மை மார்னிங் கப் ஆஃப் காஃபி. அப்போது என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு காலையில். அப்போ அவங்ககிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னான். நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து முழுசாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா. அப்போ வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து நாலெட்ஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஒரு நல்ல மேலாளர் ஆகலாம், நல்ல மேனேஜர் ஆகலாம், நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு நல்ல பொறியாளர் ஆகலாம் அல்லது என்ஜினியர் ஆகலாம். அதுக்குள்ளே ஆழமாக போய் அதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இதை பற்றி பேசும்போது அவன் வந்து ஒரு ஒரு கதை ஒன்று சொன்னான். அவன் வந்து இங்கிலீஷில் தான் சொன்னான். நான் முடிஞ்ச அளவு தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஒரு ஆள் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே ரொம்ப மெதுவாக செய்யக்கூடியவர். அவருக்கு வந்து ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அதிபுத்திசாலி, எல்லாத்தையும் வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. எப்போ பார்த்தாலும் கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருப்பார் பொண்டாட்டிக்கிட்ட. ஸோ ஒரு நாளைக்கு வந்து இவர் மார்க்கெட்டுக்கு போகிறாரு, நல்ல ஷாப்பிங் மால். அங்கே போனவுடனே ஒரு அழகான ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்க் இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் முன்னாடி அதை பார்த்ததில்ல. ஆனால் அதை கேட்குறாரு அந்த கடன்காரங்கிட்ட, இது என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு பேர் தெர்மோஸ். இது வந்து சூடான பொருளை வந்து சூடாகவே வச்சுருக்கோம், குளிர்ச்சியான பொருளை வந்து குளிர்ச்சியாகவே வச்சுருக்கோம், அதுதான் இதோட வேலை அப்படிங்கிறாரு. உடனே மனைவியை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திடணும், நம்ம வந்து நம்ம யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னுட்டு அவர் வந்து அவசரமாக அதை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அதுக்குள்ளே சில பொருட்களை போட்டு எடுத்துக்கிட்டு போகிறாரு. மனைவி கிட்ட கொடுக்குறார். பத்தியா, நான் உனக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு புரிஞ்சு போச்சு, இது தெர்மோஸ், இது வந்து உபயோகமான பொருள் தான் வாங்கியிருக்கீங்க, நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட்டிருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்னு பாராட்டிக்கிட்டே இப்படி குலுக்குறாத. அதில் ஏதோ சத்தம் கேட்குது. இதில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா, சூடாக ஒரு கப் காப்பியும் ஒரு கப் குளிர்ச்சியாக ஐஸ்கிரீமும் வச்சுருக்கேன், ரெண்டும் அப்படியே இருக்கா பாரு, திறந்து பாரு அப்படிங்கிறாரு. அந்த ஒய்ஃப் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாலாம். அதனால் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சல் அப்படிங்கிறது வேற, ஒரு விஷயத்தை வந்து தெரிந்து கொள்வது என்பது வேறு. புரிதலுக்கும் தெரிதலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. நாளைக்கு பேசலாம். நன்றி.